இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி விதிப்பினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் விரைந்து களைந்திட வேண்டும். தமிழ்நாட்டில் ஏற்றுமதி துறைகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு விரைந்து தீர்வு காண ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். வரைவு வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டில் நாளை வெளியீடு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட்டுள்ள புதிய திருத்த சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று. தி இந்து ஆங்கில நாளேடு தலையங்கம். சென்னை கொளத்தூரில் நவீன வசதிகளுடன் பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 67,000 கிலோமீட்டர் தொலைவு நீளமுடைய இந்திய ரயில் பாதையில் 2,000 கிலோமீட்டர் மட்டுமே கவாச் பாதுகாப்பு உள்ளது. ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சாலை விபத்துகளில் நேரிடும் உயிரிழப்புகளை தடுக்க துரித நடவடிக்கை. 10 நிமிடங்களுக்குள் ஆம்புலன்ஸ் வசதி கிடைக்க அனைத்து மாநிலங்களுக்கும் நவீன ஆம்புலன்ஸ்கள் வழங்க முடிவு. நஷ்டத்தில் இயங்கி வரும் பாகிஸ்தான் அரசு விமான போக்குவரத்து நிறுவனம் 100% பங்குகளையும் விற்க பாகிஸ்தான் முடிவு. சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் விருது வழங்கும் விழா. சிறந்த கால்பந்து வீரருக்குரிய விருதை வென்றார் பிரான்ஸ் வீரர் உஸ்மன் டெம்பேலே. அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்ள நைஜர், தெற்கு சூடான், சிரியா உள்ளிட்ட மேலும் 20 நாடுகளுக்கு தடை விதிப்பு. அதிபர் டிரம்பின் உத்தரவால் சர்ச்சை. மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.4 பதிவானதாக தகவல். குமரிக்கடல் பகுதியில் காற்றழுத்தம் எதிரொலி. தென் தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு.